Wordsworth's Preface to the Lyrical Ballad. இந்த ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய பேசிக்கான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற ஒர்க் வந்து 1798 பப்ளிஷ் ஆச்சு. இதை எழுதினது வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் அண்ட் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ் எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை தான் வந்து த லிரிக்கல் பேலே அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம வந்து பலாட் அப்படின்ற வேர்டை வந்து சொல்லுவோம், த லிரிக்கல் பலாட் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இதை வந்து பேலே அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நானே வந்து பலாடுன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், பட் இட்ஸ் அ பேலே. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1798 இவங்க 2 பேரும் எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். அதுவும் ஒரு சாதாரண கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் கிடையாது. ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸில் அவங்க போயம் எழுதினாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதின போயம்ஸை ஆஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட்டாக இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, விச் தே மேட் இட் வெரி கிளியர். ஓகேவா? ஸோ அப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த போயம் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிச்சு. அதனால் வந்து இதோட ரிவைஸ்ட் எடிஷனை வந்து 1802 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க திரும்ப. அந்த ரிவைஸ்ட் எடிஷனில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ப்ரீஃபேஸ் ஆட் பண்ணார். ஓகேவா? இந்த ப்ரீஃபேஸை எழுதுனது வந்து வேர்ட்ஸ்வர்த் தான். ஓகேவா? பட் அந்த லிரிக்கல் பேலேயில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை வந்து வேர்ட்ஸ்வர்த்தும் சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜும் எழுதினாங்க. இந்த லிரிக்கல் பேலே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது தான் அஃபீஷியலாக ரொமான்டிக் பீரியட் அப்படிங்கிறதே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அண்ட் அகெயின் வந்து இட்ஸ் நாட் பலாட், இட்ஸ் பேலே. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ப்ரீஃபேஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஃபேஸ் ஏன் அவர் எழுதினார் அப்படிங்கிறத பார்க்குறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நார்மல் போயம்ஸ் மாதிரி எழுதக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு மனுஷங்க பேசுகிற ஒரு நார்மல் லாங்குவேஜில் போயம் எழுதணும் அப்படின்னு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான லாங்குவேஜில் போயம் எழுதணும்னு முடிவு பண்ணி தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரீஃபேஸில் அவர் என்ன சொல்ல வரார் இந்த சென்ஸ், அவர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தாராம் அந்த பாசிட்டிவான ஒரு அப்ரோச் மக்கள் வந்து கொடுத்ததில். அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் இவர் வந்து லைக் இந்த சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன் முடிவு பண்ணார் இந்த சென்ஸ், நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ப்ளெஷரை வந்து நார்மலான ஒரு மனுஷங்களும் ஃபீல் பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு அர்த்தம் புரியலன்னா அவங்களுக்கு அது புரியாது இல்லையா? ஸோ அதனால தான் சிம்பிளான லாங்குவேஜை வந்து எழுதணும்னு அவர் முடிவு பண்ணதாக சொல்கிறாரு. பட் இதுக்கு ப்ரீஃபேஸ் எழுதணுமா வேணாமான்னு சொல்லி செகண்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சதாகவும் சொல்கிறாரு. அப்புறமா வந்து ஹி கன்வின்ஸ்ட் ஹிம்செல்ஃப் தட் இந்த போயமை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மேபி கொடுக்கல, ஸோ செகண்ட் எடிஷன்லையாச்சும் கொடுப்போன்றதை முடிவு பண்ணி ப்ரீஃபேஸ் எழுத வந்து முடிவு பண்ணதாக சொல்கிறாரு. பட் இந்த ப்ரீஃபேஸ் வந்து இவ்வளோ லாங்காக போகும் அப்படின்றது வந்து அவரே வந்து நினைக்கல. இவ்வளோ பெரிய ப்ரீஃபேஸ் அவரால் புல் பண்ண முடியுமாங்கிறதும் ஃபஸ்ட்டு அவர் டவுட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போயமில் வந்து ஆர்டினரியான தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, ரஸ்டிக்கான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா அதுதான் உண்மையான ஒரு மீடியம் டு ரைட் போயம்ஸ். பிகாஸ் ஒரு சாதாரண மனுஷன் வந்து அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஸோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரீஃபேஸில் வந்து இவர் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரீஃபேஸோட கண்டென்ட் பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான விஷயம் இருக்குது. வாட் இஸ் போயட்ரி, ஓகேவா, அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வர்த் இது எல்லாமே. பிகாஸ் அவர் தானே ப்ரீஃபேஸ் எழுதியிருக்காரு. இந்த ப்ரீஃபேஸில் 4 விஷயம் இருக்குது. வாட் இஸ் போயட்ரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் போயட், ஒரு போயட் எப்படி இருக்கணும், வேல்யூ ஆஃப் போயட்ரி, ஓகே, அண்ட் போய்டிக் டிக்ஷன். இந்த 4 விஷயமும் இருக்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த ப்ரீஃபேஸில் அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் போய்ட்ரி அப்படின்றதுக்கு சிம்பிளாக சூப்பராக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரீகலெக்டட் இன் அ ட்ரான்குவிலிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோனால் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு அந்த ரஷ் ஆஃப் தாட்ஸ் வந்து வரணும், அந்த கண்டென்ட் வந்து வரணும். ஓகே, இட்ஸ் லைக் அ ரா மெட்டீரியல் டு ரைட் போய்ட்ரி. அது வந்து ஸ்பான்டேனியஸாக நமக்கு வரக்கூடிய அந்த ஃபீலிங்கை, அந்த பவர்ஃபுல்லான ஃபீலிங்கை, அதை வந்து நம்ம அந்த ஃபீலிங் வருது இல்லையா, அது நம்ம காம் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு அமைதியான பிளேஸில் வந்து ரீகலெக்ட் பண்ணுறது தான் போய்ட்ரி. ஓகேவா? வேர்ட்ஸ்வர்த் திஸ் இஸ் ஹவ் ஹீ யூஸ்வலி ரைட்ஸ் போயம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபீலிங் எழும்போது அதை ரீகலெக்ட் பண்ணி அமைதியாக இருக்கும்போது அதை இமேஜினேஷனோட யூஸ் பண்ணி ஒரு போயம் எழுதுறாரு. திஸ் இஸ் ஹவ்
poetry means to Wordsworth. ஸோ வாட் இஸ் poetry அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் இதான் வந்து கொடுக்குற விளக்கம். நெக்ஸ்ட் வந்து குட் போயட்னா என்ன, அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் போயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போயட் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா ஒரு போயட் அப்படின்றவர் வந்து சென்சிட்டிவான பர்சனாக இருக்கணும். ஹி ஷுட் பி லைக் அவனோட ஃபீலிங்ஸ்க்கு மட்டும் அவன் சென்சிட்டிவான பர்சனாக இல்லாமல் ஹி ஷுட் பி சென்சிட்டிவ் டு ஹிஸ் சரௌண்டிங் பீப்புள். ஹி ஷுட் பி சென்சிட்டிவ் டு பீப்புள் அரவுண்ட் ஹிம். ஓகேவா? ஸோ சென்சிட்டிவ் இன் த சென்ஸ் எம்பத்தைஸ், ஒருத்தர் படக்கூடிய கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் தான் அந்த இடத்துல இருந்து பார்க்கணும், அதுதான் எம்பத்தைஸ் பண்ணுறது. ஸோ ஹி வாண்டட் பீப்புள் டு எம்பத்தைஸ். ஓகேவா? ஒரு நல்ல போயட், ஒரு குட் போயட் வில் பி சென்சிட்டிவ் அண்ட் ஹீ வில் எம்பத்தைஸ் வித் த பீப்புள் அரவுண்ட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட் போயட் இஸ் அ மேன் ஸ்பீக்கிங் டு மென். அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல போயட் அப்படிங்கிறவன் வந்து ஹீ இஸ் நாட் ஒன்லி அ போயட். ஓகேவா? அவன் வந்து சும்மா எழுதுறது மட்டும் பெருசாக இல்லாமல் ஹீ ஷுட் பி அ பிக் பர்சன் இன் த சென்ஸ் அவன் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங். அதனால் வந்து அவன் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் இருக்கணும். அதாவது நாட் ஓன்லி இன் ஹிஸ் ரைட்டிங், அவன் நேரில் பார்க்கும்பொழுதும் அவன் ஆஸ் அ பர்சனாகவும் அவன் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். அண்ட் ஹீ ஷுட் பி லைக் அ டீச்சர். மற்றவங்களை வந்து என்லைட்டன் பண்ணி அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறது அவனோட நார்மலான வேலையாகவே இருக்கணும், அவனோட கேரக்டராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் இமேஜினேஷன். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல போய்ட்டுக்கு ஸ்ட்ராங் இமேஜினேஷன் தேவை டு க்ரியேட் பியூட்டிஃபுல் போயம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு போய்ட்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு நார்மல் போயட்டுன்றவன் தன்னோட ஃபீலிங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவான், அதுக்கு கரெக்டான வேர்ட்ஸையும் சொல்லுவான், அண்ட் எக்ஸாக்ஸரேஷனை அவாய்ட் பண்ணுவான். அதாவது பயங்கரமாக பில்டப் கொடுத்து எழுதாமல் கரெக்டான வேர்ட்ஸ்க்கு கரெக்டான ஃபீலிங்ஸ்க்கு கரெக்டான வொக்காபுலரியை யூஸ் பண்ணுறவன் தான் ஒரு போயட்டாக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு போய்ட் இருக்கணுங்கிறதுக்கு வேர்ட்ஸ்வொர்த் தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ, போய்ட்டிக் வேல்யூவை சொல்கிறாரு. ஸோ வந்து என்ன சொல்ல வராரு, ஒரு வேல்யூ ஆஃப் அ போயட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு போயட்டுன்றவன் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ஒரு மோர் ஹியூமனாகவும் இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்டே அவர் சொல்லிட்டார் ஆக்சுவலி, பட் ஸ்டில் ஹி இஸ் ரிப்பீட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்குன்னு ஒரு போயம் அப்படிங்கிறது வந்து லைக் மாரல் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேல்யூஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஒரு போயம் அப்படிங்கிறது வந்து இந்த வேர்ல்டில் எக்ஸ்ட்ரீம்லி மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி இட் ஷுட் பி வேல்யூ ஆஃப் போயம். ஸோ ஓகேவா, வேல்யூ ஆஃப் அ போயட் இல்லை, வேல்யூ ஆஃப் அ போயம். ஒரு போயம் வந்து என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் வந்து லைக் இட் ஷுட் பி லைக் வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஹியூமன் இன் த சென்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்காமல் ஒரு மனுஷன் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மக்களுக்கு வந்து டிலைட்டும் கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் மாரல் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேல்யூஸையும் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது ஃபிலிப்ஸ் சிட்னி சொன்னார் இல்லையா, டிலைட்டும் பண்ணணும், டீச்சும் பண்ணணும், அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டான வேர்ல்டில் வந்து மக்கள் வந்து காசு பணம் பின்னாடியே ஓடிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப்பை விட்டு மக்களை வந்து டைவர்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம சோர்வாக இருக்கும்போது, டயர்டாக ஆகும்போது வந்து இந்த போய்ட்ரி வந்து நம்மளை ஒரு டைவர்ஷன் கொடுக்கக்கூடிய, நம்மளை ரெஜினுவேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக வந்து அமைஞ்சிருக்கணும். அண்ட் போய்ட்ரின்றது வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இமேஜ் ஆஃப் மேன் அண்ட் நேச்சர் அப்படி சொல்கிறாரு. அப்புறமா வந்து எந்த போய்ட்ரியாக இருந்தாலும் நம்மளோட ஹியூமன் கல்ச்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார், அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு வேல்யூ ஆஃப் போய்ட்ரின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களையும் அவர் சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிக்ஷன். போய்டிக் டிக்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக், பிகாஸ் இட் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், கிரிட்டிசிசம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஒன், பிகாஸ் வந்து ஹீ கிரிட்டிசைசஸ் நியோ கிளாசிக்கல் போய்ட்ஸ். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஸ்டார்டட் த ரொமான்டிக் பீரியட். எதுக்கு அவர் ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும், பிகாஸ் நியோ கிளாசிசம் அதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலான வேர்ட்ஸு, ஆர்டிஃபிஷியலான டிக்ஷன், எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலான போய்ட்ரியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த
பயங்கரமாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. லாட்டின் போய்ட்ரி மாதிரி இருக்கணும், க்ரீக் போய்ட்ரி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ்ன்னு ஃபாலோ பண்ணாங்க நியோ கிளாசிசம் ஏஜில். ஸோ அதனால் இவர் டேரெக்டாக வந்து போய்டிக் டிக்ஷன்ற டாப்பிக்கில் வந்து இந்த நியோ கிளாசிக்கல் போய்ட்ஸ் லைக் ட்ரைடன், போப் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரு. அவங்க லாங்குவேஜை அட்டாக் பண்ணுறாரு. இவங்க வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி, அதாவது கையில் காலில் போடுற ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஆர்கானிக்காக இவங்க யூஸ் பண்ண மாட்டுறாங்க, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரஸ்டிக் பீப்புள் இருக்காங்களா, ரஸ்டிக் பீப்புளெலாம் என்ன நார்மலாக அந்த வாழ்கிற மக்களோட லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் தான் வந்து நேச்சுரலான லாங்குவேஜ், அதான் ரியலான லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போயமுக்கும் ப்ரோஸ்க்கும் நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுமே படித்தா புரிகிற மாதிரி இருக்கணும். போயமும் ப்ரோஸும் வேறு வேறன்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரோட இந்த டிக்ஷன் பார்ட் மட்டும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த பாயிண்ட்டும் தான். பிகாஸ் ப்ரோஸ் தனியாக, போய்ட்ரி தனியாக தெரிகிறதுக்கு வந்து மீட்டர், ரைம் இதெல்லாம் இருக்குது. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ரெண்டுத்துக்கும் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து இட் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் பேக்லாஷ். ஸோ இன்ஃபேக்ட் இந்த லிரிக்கல் பேலே இவரோட சேர்ந்து அதாவது சாம்புவல் டெய்லர் காலரிச்சும் தான் அவருடைய பார்ட் ஆஃப் போயம்ஸும் தான் அந்த ஒர்க்கில் பப்ளிஷ் ஆச்சு. பட் இந்த ப்ரீஃபேஸ்னால் ஈவன் சாம்புவல் டெய்லர் காலரிச் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தை கிரிட்டிசைஸ் பண்ணார் இந்த பாயிண்ட்னால. ஓகேவா? பிகாஸ் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, there's no fundamental difference between prose and poetry, ரெண்டோட லாங்குவேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ ரைமும் மீட்டரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லாமல் இட் ஷுட் பி சேம், ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் வந்து திஸ் டிக்ஷன் பார்ட் இஸ் அ பிட் கான்ட்ரவர்ஷியல். ஸோ அவர் சொல்ல வந்த விஷயங்கள் இதுதான். ப்ரீஃபேஸ் டு த பலாட்ஸில் இருக்கக்கூடிய 4 விஷயங்கள்: வாட் இஸ் போய்ட்ரி, குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ போயட், அண்ட் வேல்யூ ஆஃப் போய்ட்ரி அண்ட் போய்டிக் டிக்ஷன். இந்த 4 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் கொடுத்தேன், ப்ரீஃபேஸ் டு லிரிக்கல் பேலே அப்படிங்கிறதுக்கு. லைக் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதுக்கு பேக்ரவுண்ட் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ப்ரீஃபேஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ இதுதான் ஆல் அபவுட் த ப்ரீஃபேஸ் டு லிரிக்கல் பேலே.